அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள், வறுமை நீங்கி செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துக்கிட்டாலே தீபம் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். கார்த்திகை மாதம் தீபம், அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னு வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யக்கூடியது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தான் நம்ம முயற்சி செஞ்சாலும், என்ன தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் நாம் இன்னமும் இருக்கிற நிலையில தாங்க இருக்கோம். ஒரு படி மேலே கூட எங்களால் முன்னேற முடியலை. வாழ்க்கையில் நாங்களும் எல்லாரையும் போல் சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா நாங்கள் 10 மணி நேரம் 14 மணி நேரம் கூட வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், வேலை செய்கிறோம். அப்படி செஞ்சும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சும் எங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியலை அப்படின்னு நிறைய பேர் நம்மள யோசிச்சுட்ருப்போம். எப்படிடா அவங்க மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம், நம்மளும் முயற்சி தான் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னென்னா, ஒவ்வொருத்தரினுடைய கர்ம வினையை பொறுத்து தான் நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்கும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம வினைகளை குறைப்பதற்கு தான தர்மங்கள் அப்படிங்கிறது செய்யணும். பொதுவாக அன்னதானம் செய்வது சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் இந்த ஒரு தானத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வறுமைகள், தரித்திர நிலைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும். அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னா, விளக்கு. சாதாரண மண் அகல் விளக்கு தாங்க. இது ஒரு விளக்கு ₹1 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதில் உங்கள் வசதிக்கு ஏற்ப எத்தனை விளக்கு உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ, 50 விளக்கு, 100 விளக்கு, நல்ல வசதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு ₹500 இல்லை ₹300 வாங்கி அந்த விளக்குகளை வாங்கி கோவில்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கணும். சாதாரண மண் அகல் விளக்கு தான். இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவே எளிமையான ஒரு பொருட்கள் தான். இந்த விளக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, தீபத்துக்கோ இல்லை மற்ற எதற்கு வேண்டுமானாலும் அந்த தீபம் ஏற்றுறாங்க அந்த விளக்கில் அப்படின்னா, அதில் எப்படி அந்த ஒளி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இருளை விளக்குகிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் நீக்கி, வறுமைகளை நீக்கி, தரித்திர நிலைகளை நீக்கி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும். பொதுவாக நம்ம இந்து மதத்தில் கடவுள் ஜோதி ரூபத்தில் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போது அந்த ஜோதியை ஒருத்தர் குடும்பத்துக்கு ஏற்றுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் பல கோடி புண்ணியங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதிலேயும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மண் அகல் விளக்கு நீங்கள் தானம் செய்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய சந்ததியினருக்குமே இந்த புண்ணியம் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உங்கள் வசதிக்கு ஏற்ப எவ்வளவு விளக்குகள் வாங்கி கொடுக்க முடியுமோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. எண்ணெய் விளக்கு ஏற்றுவதற்கு தேவையான எண்ணெயும் நீங்கள் சேர்த்தே வாங்கி கொடுக்கலாம். நல்லா வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க விளக்கு, எண்ணெய், திரி இது 3ஐயுமே நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைம்மா நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஒரு 50 விளக்கோ ஒரு 101 விளக்கோ அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய விளக்குகளை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு, ஆசிரமங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம முன்னாடியே ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னாங்க இந்த வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் அதை தானமாக கொடுக்கணும். இது இந்த கார்த்திகை மாதத்தில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான்மா பார்த்தேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. அந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த மண் அகல் விளக்கை தானம் செய்யுங்க. யாருமே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க கூட
கோவிலில் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. அந்த உங்கள் வீட்டிற்கு அருகில் என்ன கோவில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த கோவிலுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஒரு சின்ன விநாயகர் கோவில் தான் இருக்குது, பரவாயில்ல வாங்கி கொடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நல்ல நாட்கள்லையுமே அந்த விளக்கை அவங்க பயன்படுத்தி தீபம் ஏற்றுவாங்க. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகளும் தரித்திர நிலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி கடவுள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் செல்வச் செழிப்பையும் கொடுப்பார். அதனால் இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுங்க. பொதுவாகவே நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னா கார்த்திகை 30 நாட்களும் விளக்கு வைப்பாங்க. அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் காலை மாலை இருவேளையுமே 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க. இது கார்த்திகை 30 நாட்களும் தீபம் ஏற்றக்கூடியவர்கள் இன்றளவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னதான் வேலைக்கு போகிறோம் அது இதுன்னு ரீசன் சொன்னாலும் கூட இன்றளவும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அந்த கார்த்திகை தீபம் 3 நாட்கள் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். ஆனால் கார்த்திகை 30 நாட்களும் நாம் தீபம் ஏற்றணும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு அஷ்டலட்சுமிகளினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நிலைவாசலில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாக ஏற்ற வேண்டும். அதே மாதிரி மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு விளக்கு ஏற்ற வேண்டும். இப்படி இந்த கார்த்திகை மாதத்தில் இருவேளையும் நீங்கள் விளக்கு ஏற்றலாம் வீடுகளில். முதல்ல நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் நீங்கள் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கார்த்திகை மாதம் அப்படின்னாலே விளக்கு ஏற்றக்கூடிய மாதம், வீடு முழுவதும் தீபம் ஏற்றுவாங்க. அப்படி இந்த விளக்கு இந்த மண் அகல் விளக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அதிகமாக விற்பனையாகும். அந்த கார்த்திகை மாதத்தில் இந்த மண் அகல் விளக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறோம், பரவாயில்ல, ஒரு 51 விளக்கு வாங்க, 51 ரூபா தான் வரும். ஒரு 51 விளக்கு வாங்குங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் கொடுங்க. அது விநாயகர் கோவிலாக இருக்கலாம், முருகன் கோவிலாக இருக்கலாம், அம்மன் கோவிலாக இருக்கலாம், சிவன் கோவிலாக இருக்கலாம். எந்த கோவில் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம விளக்கு தானம் செய்யணும். அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஆசிரமங்கள்லாம் எந்த வசதியும் இருக்காது, அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. நல்ல வசதியாக இருக்கிற அப்படின்னா அந்த தீபம் ஏற்றுவதற்கு தேவையான பொருட்களையும் சேர்த்தே வாங்கி கொடுங்க. எண்ணெய், திரி, தீப்பெட்டி அப்படின்னு எது வேணாலும் உங்கள் வசதிக்கு ஏற்ப வாங்கி கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் இந்த ஒரு விளக்கை நீங்கள் தானம் செய்யுங்க. அடுத்த கார்த்திகை மாதம் வருவதற்குள் உங்கள் குடும்பத்தில் பல முன்னேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே நிச்சயம் பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.